இன்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் பில் எடிட் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்படி ரைஸ் பண்ணுறோம்ன்றதை ஈவேட்டல் செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் லிஸ்டிங் பேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பர்ச்சேஸ், அந்த லிஸ்டிங்கில் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளோட ப்ரீவியஸ் பில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ நம்ம எந்த ஒரு பில் எடிட் பண்ணணுமோ அந்த ஒரு பில் நம்பர் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கிளிக் பண்ண பில் மேலே வந்துட்டு மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஐட்டம் வந்துட்டு எடிட் பண்ணி பர்ச்சேஸ் பில்லை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் ஆப்ஷன். ஸோ இங்கே நம்ம இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான எம்ஆர்பி ஒரு எக்ஸ்பைரி வாட் எவர் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும்னா இங்கே வந்துட்டு நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இப்போ நான் இந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி சேஞ்ச் பண்ணுறேன் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துட்டு இந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் சேவ் கிளிக் பண்ணுறது மூலமாக பர்ச்சேஸ் பில் எடிட்டை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ whenever நம்ம எக்ஸ்பைரி ஒரு பேட்ச் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பில் எடிட் பண்ணிடலாம். ஓகே, சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு பில்லை நம்ம எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் பில்லை வந்துட்டு நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ சேம் பர்ச்சேஸ் லிஸ்டிங்கில் இருந்து ஒரு பர்ச்சேஸ் பில்லை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மோர்ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஐட்டம் எந்த ஐட்டமை ரிட்டர்ன் பண்ணுறோம் அந்த ஐட்டமை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன் ரிட்டர்ன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறது மூலமாக வந்துட்டு நம்ம அந்த ஐட்டம் டைரெக்டாக ரிட்டர்ன் பேஜுக்கு எடுத்து வந்துடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நம்ம எம்ஆர்பி வைஸ் ஒரு பிடிஆர் வைஸ் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் ரிட்டர்ன் டைப்பை கூட நம்ம இங்கே மேலே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வித் ஜிஎஸ்டி ஒரு வித்தவுட் ஜிஎஸ்டி. வித் ஜிஎஸ்டி இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா ஸோ அது நம்மளுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ கீழே உங்களுக்கு பாப்அவுட் வரும். அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் கிரெடிட்டில் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் பில்ஸில் வந்துட்டு நம்ம அதை கிரெடிட் நோட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சேவ் பட்டன் மேலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு பர்ச்சேஸ் ரிட்டர்னை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மேனுவலாக எப்படி நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ரைஸ் பண்ணுறோன்றதை செக் பண்ணலாம். பர்ச்சேஸில் ரிட்டர்ன்ஸ் ஆப்ஷனில் ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு. ஸோ இங்கே நம்ம மேனுவலாக டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ப்ராடக்ட் வந்துட்டு மேனுவலாக டைப் பண்ணணும். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம குவான்டிட்டியை வந்துட்டு என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸ்டெப் வைஸ். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் டைப்பை வந்துட்டு வித் ஜிஎஸ்டி ஒரு வித்தவுட் ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் கிரெடிட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணுறது மூலமாக பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் எடிட் அண்ட் பர்ச்சேஸ் பில் எடிட் அண்ட் ரிட்டர்ன் பார்த்தோம். நெக்ஸ்ட் மோர் ஆப்ஷனில் டிஸ்ட்ரிபியூட்டர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். டியூ ஒன்ல கிளிக் பண்ணுறது மூலமாக டியூ இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரை இங்கே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் வைஸ் நம்ம இப்போ செக் பண்ணோம்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் மேலே கிளிக் பண்ணணும். இங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் லெட்ஜர் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஷோ ஆகுது. அதில் எக்ஸ்பைரி ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம் வித் டேட் வைஸ். லாஸ்ட் 128 டேஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். கேட்டகரி வந்துட்டு நம்மளுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 கேட்டகரி இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டு செக் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு லாஸ்ட் 120 டேஸில் எக்ஸ்பைரியாக இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இங்கேருந்து வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். சேம் ஃபார் நான் மூவிங் ஐட்டம்ஸ் கூட நம்மளுக்கு இதே ப்ராசஸாக இருக்கும். டேட் ஃபில்டர் அண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ சேம் இங்கேயும் வந்துட்டு ரிட்டர்ன் டைப் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். இதை செலக்ட் பண்ணுறது மூலமாக வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்ட் பர்ச்சேஸ் பில் எடிட்டை நம்ம கற்றுக்கணும். தேங்க்யூ.